அதாவது நண்பர்களே, இந்த ஏப்ரல் 1 வந்துச்சு. அப்ப நம்ம சோனி என்ன பண்ணிட்டான், சினிமாக்கான்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணணுமே அப்டி சொல்லிட்டு, இந்த ஸ்பைடர்மேன் 4 டைட்டில் என்ன, இந்தா தூக்கி போடு அப்டின்ட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்டின்னு ஒரு டைட்டில் குடுத்தாச்சு. இது வந்ததிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த படம் எப்டி இருக்க போகுது, ஸ்பைடர்மேன் என்னென்ன பண்ண போறாரு, இதுல யார் யார் வரப்போறா, அண்ட் இந்த படம் என்ன மல்டிவர்சலா இல்ல கிரவுண்டடா அப்டிங்கிறத போட்டு கரகரன்னு கறந்துட்டாங்க. ஆ ஆ கங்குவா கங்குவா இடி வீசு அங்க வீசு அந்த மீட்டிலே இருக்காங்க. இந்த பிராண்ட் நியூ டேவை வச்சு ஏதாவது கறக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கறந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது நம்ம சேனல்லே இருக்குது. இதுக்கப்புறமா இதை வச்சு கறக்கணும். ஆனால் மற்றவங்க பண்ணதை நம்ம பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு ஐடியா வருது கஷ்டம் இல்லையா? சடனாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஞான உதயம் வந்து எனக்குள்ள இருந்து அட்லீன அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தம்பி இங்கே போருப்பா, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு புது கண்டென்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பழச புதுசாக ப்ரெசென்ட் பண்ணு, 7 ராகம் தான் 7 தாகம் தான் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால தான் புது விதமாக மன்னிக்கணும். அதனால தான் பழைய கண்டென்ட்டை இப்போ வந்திருக்க போது அப்டேட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன். வேறு வழி தெரியலையா? இது வரைக்கும் வந்திருக்க ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் படங்கள்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான சூட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இவருக்கு இதான் வேலை. ஸோ இந்த மாதிரி நம்ம டாம் ஹாலண்ட் கிட்ட இப்போதைக்கு டெக்னிக்கில் பார்த்தோம்னா அவராக செஞ்ச ஹோம்மேட் சூட் ஒன்று இருக்குது, ஸ்டார்க் செஞ்சு கொடுத்த ஸ்டாக் சூட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா நிக் ஃபியூரி செஞ்சு கொடுத்த ஸ்டெல் சூட் ஒன்று இருக்குது. அதே படத்தில் அவர் செஞ்ச ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டுமே இருக்குது, அது டெட்கோ சூட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அயன் ஸ்பைடர் சூட்டு, அதுக்கப்புறமா இன்சைட் அவுட் சூட்டு, இன்டிகிரேட்டட் சூட் அப்படின்னு பல விதமான சூட் இருக்குது. இப்போ நோவே ஹோமில் ஃபைனலாக கிளாசிக் சூட்டோட முடிச்சிருக்காங்க. இந்த கிளாசிக் சூட்டில் தான் கண்டிப்பாக அவர் ஸ்பைடர்மேன் 4 இந்த பிராண்ட் நியூ டே படத்தில் வரப்போகிறார். அப்போ மீதி இருந்த சூட்டுகளில் என்ன திமிங்களா ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஹோம் கமிங் படத்துலேயே இந்த ஸ்டாக் சூட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஸ்டான் ஐலண்ட் ஃபெரி அப்படிங்கிற ஷிப்பு ரெண்டாக பிறந்துட்டு அப்புறம் நம்ம தலைமை கஷ்டப்பட்டு பிடிச்சி நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டாக் அண்ணன் வந்து அந்த ஷிப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா ஓரமாக ஒரு பில்டிங்கில் உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்டா உன்னை நம்பி பல கோடி ரூபா சூட்டு கொடுத்தா இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கியாடா புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை திரும்ப நம்ம ஸ்டாக் வாங்கிட்டு போயிடுவார். இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரோசம் வந்துடும். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட் இருந்தாலும் என்ன இல்லைனாலும் என்னோட பழைய சூட்டை போட்டு நான் வந்து புளுத்தி குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹோம்மேட் சூட்டை எடுத்து போட்டு வேர்ல்ட் சீரை டிஃபீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அதே படத்துலேயே ஸ்டாக் சூட் அவருக்கு திரும்ப கிடச்சிருக்கும். இதுக்கு அடுத்த ஈவெண்ட்ஸ் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். அந்த படத்தில் ஸ்டாக் சூட்டு தான் போட்டு அப்பியர் ஆகியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே தானோஸோட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பிடிச்சிட்டு மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேன் அவனுக்காக செஞ்சு வச்சுருந்த அந்த அயன் ஸ்பைடர் சூட்டை ஏவி விட்டுருப்பாரு. அது நேராக போயிட்டு நம்ம பீட்டர் மேலே ஃபார்மேஷன் ஆகியிருக்கும். அந்த டைம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், உள்ள ஸ்டாக் சூட்டையும் வெளியில் அயன் ஸ்பைடர் சூட்டையும் தான் போட்டிருக்காரு. இன்ஃபினிட்டி வார் அண்ட் என் கேமில் அவர் 2 சூட்டு தான் போட்டிருக்காரு. வெளியே அயன் ஸ்பைடர் சூட் மாதிரி தான் தெரியும், பட் உள்ள ஸ்டாக் சூட் போட்டு தான் இருந்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஃபார் ஃப்ரம் ஹோமில் நடந்திருக்கும். அந்த படத்துலையுமே நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்ட 2 சூட் இருந்திருக்கு. ஒன்று ஸ்டாக் சூட்டுமே இருக்குது அண்ட் அயன் ஸ்பைடர் சூட் ரெண்டையுமே அவர் வச்சிருந்திருக்காரு. இப்போதைக்கு நான் வெக்கேஷன் போகிறேன்ப்பா, இங்கிலாந்து போகிறேன், அண்ணனை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம், எனக்கும் அங்கே பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், எல்லா சூட்டையுமே வீட்டில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வீட்டில் தான் வச்சுட்டு போவார். பட் ஆண்ட்மே அவர் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் ஸ்டாக் சூட்டை மட்டும் அவரோட சூட் கேஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இங்கிலாந்து போனால் நம்ம பீட்டர் கிட்ட ஸ்டாக் சூட் ஒரே ஒரு சூட் தான் இருக்குது. போன இடத்துலையும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். நம்ம பீட்டர் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாட்டர் மான்ஸ்டர் மாதிரியான ஒரு உருவம் வந்து அந்த இடத்த அட்டாக் பண்ணும்போது மிஸ்டீரியோ அங்கே அப்பியர் ஆகியிருப்பார். அது போலவே ஸ்பைடர்மேனும் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தடுத்துட்டு இருப்பார். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி நம்ம ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்ணி அவரோட ரூமுக்கு வந்து வந்திருப்பாரு. நம்ம பேட்ச் பண்ண சும்மா இல்லாமல் இந்தாப்பா இந்த மாதிரி எலமெண்டல்ஸ் நீ ஏதோ கிளம்பி வந்துட்டு இருக்குதான், நம்ம போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை கூப்பிட்டு போவார். அப்போது அவர் அந்த இடத்துல ஸ்டாக் சூட் போட்டு தான் நிக் ஃபியூரி கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போவார். Mr. Black. But you're white? I come from an alternative dimension where black means white and white means black. Wait, so you're calling white people niggas? அங்கே நம்ம பெக்க மீட் பண்ணி பேசிட்டு அப்புறமா, தம்பி நீ திரும்பலாம் போக முடியாது, இந்த படம் இந்த படத்தில் நீ தான் ஹீரோ, நீ தான் எதாவது பண்ணணும், அதனால் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது வெக்கேஷன் என்ஜாய் பண்ணணும்னு வந்த பீட்டர் மைண்ட் செட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எப்படியா நழுவிடணும் அப்படின்ட்டு நம்ம நிக் ஃபியூரி கிட்ட, இங்கே பாருங்கள் நிக் ஃபியூரி, இங்கிலாண்டில் ஸ்பைடர்மேன் யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் வாஷிங்டன் டிசி சம்பவம்க்கு அப்புறமா இதே இடத்துல இதே சூட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தாங்க, அந்த டைமும் நான் காணாமல் போயிட்டேன், இந்த டைமும் நான் காணாமல் போயிருந்தேன்னா
ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லிட்டு, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்றவாரு. இந்த மாதிரிலாம் நீ எதாவது சொல்லுவேன்னு தெரியும், அதனால தான் நான் வேற ஒரு சூட் வந்து உனக்கு கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வேலைக்கு வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாரு நம்ம பேட்ச்கன நிக் ஃபியூரி. வேற வழியே இல்லாது அந்த ஸ்டெல் சூட்டை போட்டுட்டு ஃபயர் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க. இந்த ஃபைட்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் அடுத்த சீன்லேயே தெரிஞ்சு போயிடும் இந்த குயின்டெட் பெக் அப்படிங்கிறவங்க ஒரு ஃப்ராடுக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாருன்னா, உடனே பெர்லின் கிளம்பி போய் நிக் ஃபியூரி கிட்ட நான் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டெல் சூட்டை போட்டுட்டு பெர்லின் கிளம்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேரலாக இங்கே நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நம்ம போகிற இடம்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது, அதனால் உடனே வெக்கேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர் அட்டாக்லேருந்து தப்பிச்சிடலாம், ஸோ நீங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் வந்துருச்சு, ஸோ நம்மளாம் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஸ்டெல்த் சூட்டை போட்டு ஸ்பைடர்மேன் பெர்லின் போயிருப்பார். அப்படி பார்த்தா அவரோட ஸ்டாக் சூட் அவரோட ஹோட்டல் ரூமில் தான் இருந்திருக்கணும். அண்ட் அந்த ஹோட்டல் ரூமில் இருக்க ஸ்டாக் சூட்டை ஒன்றா நம்ம நெட் இல்லை எம்ஜே 2 பேரில் யாரோ ஒருத்தர் அந்த சூட் கேஸோட எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போ பெர்லின் போனால் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட அந்த இடத்துலையுமே நிக் ஃபியூரி மாதிரி நம்ம குயின்டன் பெர்க் இல்யூஷன் பண்ணி உண்மைகள் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பார். அப்போது இந்த மாதிரி மிஸ்டீரியோவை பற்றி நீ வேறு யார்கிட்ட சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம பீட்டரை போட்டு கேட்கும்போது அவர் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நெட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உண்மையை கக்கிடுவார். உண்மையை கக்கணுன்னே இந்த பாருப்பா தம்பி நீ திரும்ப ஏமாந்துட்ட அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் திரும்பி பார்க்கும்போது ட்ரெயின் அடிச்சுட்டு போயிடும். இப்போது மிஸ்டீரியோ ஒரு ஃபேக் கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு தரணும் அப்படின்ற நோக்கத்தில் மிஸ்டீரியோ என்ன பண்ணுவார்னா, இவங்க கிளம்பி போகிற பஸ்ஸோட டிரைவராக அவரோட ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணி அந்த டிரைவர் கிளம்பி போயிடுவார் லண்டன் பிரிட்ஜிலேருந்து. அந்த இடத்துல மிஸ்டீரியோ கிரியேட் பண்ண அந்த 5 எலமெண்டல்ஸும் சேர்ந்த இல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ண வரும். உடனே டிரைவரும் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேருந்து எல்லாருமே இறங்கி ஓடுவாங்க. அப்படி அவங்க ஓடும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சின்ன சின்ன பேக் அண்ட் ஹேண்ட் பேக் அவங்களோட கையில் வச்சிருக்கிறது மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே தவிர பெரிய பெரிய ப்ரீஃப் கேஸஸ் சூட் கேஸஸ் எதையுமே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பெரிய ப்ரீஃப் கேஸில் தான் அந்த ஸ்டாக் சூட் இருந்திருக்கணும். அங்கேருந்து இல்யூஷன் அந்த பஸ்ஸோட சேர்த்து நம்ம ஸ்டாக் சூட்டையுமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்டாக் சூட்டை நம்ம நெட் இல்லை எம்ஜே அவங்களோட பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸில் நம்ம ஸ்பைடர்மேன் அதை யூஸ் பண்ணியிருக்கணும்ல, ஸோ அதை பண்ணலை. அதனால் அந்த பஸ்ஸோட ஸ்டாக் சூட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆப்போசிட் சைடில் ட்ரெயினில் அடிப்பட்டனால பயங்கரமாக இன்ஜுரி ஆயிருப்பார் நம்ம ஸ்பைடர்மேன். அதனால் அந்த ட்ரெயின்லேயே உட்காந்துருவார். அங்கேருந்து நெதர்லாண்ட்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போன அந்த டைமில் அங்கே நெதர்லாண்டில் ஒரு ஜெயிலில் பீட்டரை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டைம் அங்கேருந்து நம்ம ஸ்டெல்த் சூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்த ஸ்டெல்த் சூட்டுமே போச்சு, இப்போ அவர்கிட்ட சூட்டே கிடையாது. இப்படி இருக்க டைமில் நெதர்லாண்ட்ஸில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த ஏர்க்ராஃப்டில் க்ரியேட் பண்ணுவார் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டை. அதை வச்சு தான் நம்ம மிஸ்டீரியோ கூட சண்டை போட்டு மிஸ்டீரியோவுமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட 2 சூட் இருக்கும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் அமெரிக்காவில் விட்டுட்டு வந்த அந்த அயன் ஸ்பைடர் சூட்டும் இப்போ அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டும் இருக்கும். இங்கிருந்து நேராக நம்ம வீடு திரும்ப வழியிலே நோவே ஹோம் படத்தோட ஓப்பனிங் சீனுக்கு வந்தோம்னா எங்கே ஃபார் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சதோ அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம்லேயுமே நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட 2 சூட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நோவே ஹோம் படத்தில் மிஸ்டீரியோ சப்போர்ட்டரான ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டில் போட்டு பச்சை கலர் பெயிண்ட்டை ஊற்றி விட்ருவான் மிஸ்டீரியோக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில். இப்படி ஆயிடுச்சு, துவைக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக இந்த அயன் ஸ்பைடர் சூட்டை வந்து போட்டு சுற்றிட்டு இருப்பாரு நம்ம ஸ்பைடர்மேன். அப்போ தான் டாக்கா கூட சண்டை போட்டு அவரோட அயன் ஸ்பைடர் சூட்டில் இருக்கிற ஒரு பகுதி ஆஃப் த எலமெண்ட்டை மட்டும் நம்ம டாக்காக வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அந்த எலமெண்ட்ஸை எடுத்து அந்த நேனோ டெக்னாலஜியை அவரோட டென்டக்கல்ஸில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போது பாதி பகுதி நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் கிட்டே இருக்குது. முக்கால்வாசியான அந்த எலமெண்ட்ஸ் வந்து நேனோ டெக்னாலஜி நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து நேராக சாங்டம்க்கு ஸ்பைடர்மேனையும் டாக்காக்கையும் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்ச எல்லாருமே நம்ம யூனிவர்ஸுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நவ் யூ நீட் டு ஸ்கூபி டூ தி ஷிட் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, என்னாலெல்லாம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் பார்க்க மறுத்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அயன் ஸ்பைடர் சூட்டை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி அதை அவரோட வெப் ஷூட்டர் ஆர் காண்ட்லெட்னு சொல்லலாமா, காண்ட்லெட் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்தா இதில் மேஜிக் ஸ்பெல் இருக்கும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வில்லன்ஸாக நீ பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிடுவார். நவ் அயன் ஸ்பைடர் சூட் ஒரு காண்ட்லெட்டாக மாறிடுச்சு. அதனால் இப்போ அவர் போடுறதுக்கு சூட்டும் கிடையாது, அந்த சூட்டும் அழுக்காயிருக்கு. அவர் போட்டு தேய்தையும் தேய்ப்பார், ஆனாலும் அந்த ஸ்டெயின் வந்து போகாத அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சூட்டை அப்படியே திருப்பி போட்டுருப்பாரு. அதான் அந்த பிளாக் அண்ட் கோல்டு சூட், இன்சைட் அவுட் சூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டை திருப்பி போட்டு கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு இருப்பாரு. லேட்டராக அந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டை நம்ம ஆண்ட்மே அவருக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க.
இதுக்கடுத்து நம்ம மருத்துவ வினோதன் கஷ்டப்பட்டு இந்த வில்லன்ஸ் எல்லாம் திரும்ப அமிச்சிடலாம், ஒரு வழியாக முடிஞ்சு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை இவங்களுக்குலாம் நான் இன்னொரு வாய்ப்பு தரேன், இவங்க அவங்க யூனிவர்ஸுக்கு போனால் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புளுத்தி குழந்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மேஜிக் பாக்ஸை பிடுங்கிட்டு போயிடுவார். அப்போது அவர் நம்ம மருத்துவ வினோதன் செஞ்சு கொடுத்தாருல அந்த காண்ட்லெட்டு, அந்த காண்ட்லெட்டை வச்சு அவரையே அந்த மேஜிக் ஸ்பெல்லை போட்டு அடைச்சி வச்சிருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் அசால்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ரீட் பண்ணிட்டு வெளியே வந்து சாங்டமுக்கு வெளியே நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் ஒரு சண்டை நடக்க போகிற அந்த டைமில் அவர் அந்த காண்ட்லெட்டை மொத்தமாக அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஸ்பைடர் சூட் வேனிஷ் ஆகிருக்கும். அதை அவர் டிஸ்ட்ராய் பண்ணாரா இல்லை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் வச்சிருக்காரா அப்படின்னே தெரியல. டெக்னிக்கலாக அந்த காண்ட்லெட்டு தான் அயன் ஸ்பைடர் சூட்டாக இருந்தது. இந்த காண்ட்லெட்டும் இப்போ டிஸ்ட்ராய் ஆகி போச்சு. அதனால் அயன் ஸ்பைடர் சூட்டுமே டிஸ்ட்ராய் ஆன கணக்கு தானே. இதுக்கப்புறமா அவர் அந்த ரெட் அண்ட் பிளாக் சூட் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு முன்னாடியே டாக்கா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பகுதி ஆஃப் தி நேனோ பார்ட்டிக்கலை நம்ம டாக்காவோட டென்டகல்ஸில் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம டாக்காவுக்கு வந்து க்யூர் ஆகிட்ட அப்புறமா அந்த மீதி இருக்கக்கூடிய நேனோ பார்ட்டிகல்ஸை ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டோட இன்ஃபியூஸ் பண்ணி அதை இன்டிகிரேட்டட் சூட்டாக வந்து மாற்றிருப்பார். இந்த இன்டிகிரேட்டட் சூட்டை வச்சு தான் ஃபைனல் பேட்டிலில் சண்டை போட்டு ஃபைனல் பேட்டிலுமே முடிஞ்சிருக்கும். அண்ட் படத்தோட எண்டில் இன்டிகிரேட்டட் சூட் அவர்கிட்ட தான் இருக்கும். பட் ஃபைனல் ஸ்விங்கிங் சீனில் இதை யூஸ் பண்ணாததுக்கான காரணம் பாசிபிளி இது டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்குது, ஸோ இது ஏதாவது பெரிய பேட்டில் அப்படிங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இன்டிகிரேட்டட் சூட்டை ஓரமாக வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் வேலையை செய்யறதுக்கு வேண்டி கிளாசிக் சூட்டை நம்ம ஸ்பைடர்மேன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த கிளாசிக் சூட் வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது, அது ஜஸ்ட் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்பைடர்மேனாக ஹோம்மேடாக செஞ்ச ஒரு சூட் தான். இந்த சூட்டை நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூ இவங்க 2 பேரோட சூட்டையுமே இன்ஸ்பயர் பண்ணி தான் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து செய்கிற மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ கன்க்ளூஷனாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட இப்போதைக்கு 2 சூட் இருக்குது. ஒன்று இந்த இன்டிகிரேட்டட் சூட், இன்னொன்று கிளாசிக் ஸ்பைடர்மேன் சூட். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ரு. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்று வட்டா.